புனிதர்கள் வரலாறு. இன்றைய புனிதர் அக்னிபுரா மரிய கொரட்சி. திருநாள் ஜூலை 6. சிந்தனை: உன் கண் உனக்கு இடறலாய் இருந்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடு. 2 கண்களோடு எரிநரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் வாழ்வில் நுழைவது உனக்கு நலம். இத்தாலியில் உள்ள ஒரு கிராமம் ஒரினால்டோ. ஒரு எளிய விவசாய குடும்பம். லூயிகி அசுந்தா என்ற தம்பதிகள். இவர்களுக்கு பிறந்த 7 பேர்களில் 3வது பெண்தான் மரிய கொரட்சி. 1890 அக்டோபர் 16 அவளது பிறந்த நாள். சொந்த ஊரில் குடும்பத்தை நடத்த வசதி இல்லை. அங்கே இங்கே அலைந்து கடைசியில் பெரியோர் டி குங்கா என்ற ஊரில் தங்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே ஜான் செரனோசிஸ் என்பவருடைய வீட்டில் ஒரு போசன். இவர்களுக்கு செரனோசிஸில் 2 பையன்கள். ஒருவன் அலெக்சாண்டர், இன்னொருவன் கஸ்பார். கிச்சனும் வாசலும் 2 குடும்பத்தாருக்கும் பொதுவானது. கொஞ்ச நாட்களுக்குள் லூயிகி மலேரியா காய்ச்சலால் இறந்தார். 6 வயதிலே மரிய கொரட்சி பாவசங்கீர்த்தனம் செய்தாள். உறுதி பூசுதலும் பெற்றாள். வீட்டில் வசதி இல்லாததால் பள்ளிக்கு செல்லவில்லை. மற்ற பிள்ளைகளை விட மிக பொறுப்பு மிகுந்தவளாய் நடந்து கொண்டாள். வேலைக்கு செல்லும்போது தாய்க்கு பாம்பு என்றால் பயம். நான் உங்களுக்கு முன் செல்கிறேன் என்று தாய்க்கு வலிமை மிக்க ஆயுதமாக 6 வயதிலிருந்தே செயல்பட்ட வீராங்கனை கொரட்சி. அப்பா இறந்த பிறகு குடும்ப ஜபமாலையோடு மேலும் ஒரு ஜபமாலை செய்து அப்பா ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுப்பது அவளின் வழக்கம். பணமுடை ஏற்பட்டு இவளது குடும்பம் ஒரு விதத்தில் ஜான் செரனிசிஸ்க்கு கடன்பட்டு போய்விட்டது. இவளது இல்லம் பங்கு தளத்திலிருந்து 13 மைல். தனது வயதுக்கு மீறிய குடும்ப பொறுப்புகளை தாயின் நிலையை அறிந்து ஏற்று சமைத்தல், கிழிந்த துணிகளை தைத்தல், வீட்டை துப்புரவாக வைத்தல் போன்ற பணிகளை செய்து மாலையில் சிறிது ஓய்வு நேரத்தை ஜபங்கள் கற்றுக்கொள்ள பயன்படுத்தினாள். ஒரு நல்ல மூதாட்டி இப்போதனை பணியாய் இருந்தால் படிப்பறிவு இல்லாத நிலையில் தான் கேட்டதை கவனமாக மனதில் பதித்து தம்பி தங்கைகளுக்கும் தினமும் ஞான உபதேசம் போதிப்பது, ஜபங்கள் கற்றுக் கொடுப்பது இவளது தினசரி நிகழ்ச்சிகளில் ஒன்று. புனித 10ஆம் பத்திநாதர் செய்த மகத்தான காரியத்தால் 11ஆம் வயதில் மரிய கொரட்சி புதுநன்மை எடுத்தாள். இவள் செல்லும் இடங்களில் துணையாக இருந்தது தெரேசா என்ற இவள் வயது பெண். சாவான பாவத்தை கட்டிக்கொள்வதை விட சாவதே மேல் என்ற பிரதிக்கினையை புதுநன்மை நிகழ்ச்சியில் தன்னுடன் உரைய வந்த இயேசுவிடம் சொல்லி கொண்டாள். நாட்கள் உருண்டோடின. கஸ்பார் வேலைக்கு வெளியிடத்துக்கு போய்விட்ட பின் அலெக்சாண்டரும் ஜானும் சோம்பலில் உழன்றனர். சரியாக வேலைக்கு செல்லாத ஒலுசலாயினர். தங்களது அறையை பாலுணர்வை தூண்டும் படங்களால் அலங்கரித்தான் அலெக்சாண்டர். அவனும் தந்தையும் படிக்கும் புத்தகங்கள் சாக்கடையிலும் மோசமான புத்தகங்கள். இதை அறிய வந்த அசுந்தா ஜானிடம், ஏன் இவ்வாறு அசிங்கமான புத்தகங்களை வீட்டுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை பார்க்குமாறு யார் உன்னை வற்புறுத்துகிறார்கள் என்று கூறி அவள் வாயை மூடினார். ஜான் குடும்பத்தின் பொறுப்பற்ற தன்மை பெருகிக் கொண்டே போனது. அலெக்சாண்டர் கீழ்த்தரமான புத்தகங்களை வாசித்து மிருக உணர்ச்சிகளுக்கு அடிமையானான். கற்பின் லீலி மரிய கொரட்சி மீது அவளது அருவருப்புக்குரிய எண்ணத்தை திருப்பினான். தனிமையில் ஓரிரு சமயம் அவளை பாவத்திற்கு இழுத்தான். இயேசுவுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், பாவம் செய்தால் நரகத்திற்கு போவோம் என்று சொல்லி அவனை எச்சரித்தாள். சூடு கண்ட பூனை போல் அவன் ஏமாற்றமடைந்து எங்கே வேறொருவரிடம் தன் தீய கருத்துக்களை கூறிவிடுவாளோ என்று அஞ்சினான். தான் வெளிப்படுத்திய எண்ணத்தை எவரிடமாவது சொன்னால் கொன்று போடுவதாக பயமுறுத்தினான். நாளாக அவள் தன் கவனத்தை தன்மேல் திருப்பாததையும் தன் உணர்ச்சிக்கு ஒத்துவராததையும் எண்ணி மனம் வெதும்பி மரிய கொரட்சி செய்யும் ஒவ்வொரு பொறுப்பான செயலிலும் குற்றம் கண்டுபிடித்தான். ஒரு விரோதி போல அவளை நோக்க தலைப்பட்டான். 1902 ஜூலை 5ஆம் நாள் மதிய வேலைக்களத்தில் வேலை நடந்து கொண்டிருந்தது. மரிய கொரட்சி வீட்டில் கிழிந்த துணியை தைத்து கொண்டிருந்தாள். அருகில் சிறிய தங்கை தூங்கி கொண்டிருந்தாள். வீட்டில் மரிய கொரட்சி மட்டும் தனியாக இருக்கிறாள் என்பதை அறிந்து பிணையல் அடித்து கொண்டிருந்த 18 வயதான அலெக்சாண்டர் சாக்குப்போக்கு சொல்லி வீட்டிற்கு வந்தான். அறைக்குள் வாவென மரிய கொரட்சியை அழைத்தான். அவள் மறுக்கவே அவளை தூக்கி சென்று அறையில் இட்டு கதவை தாளிட்டு உடலிச்சைக்கு அழைத்தான். மாட்டேன், இது மகா பாவம், நீ நரகத்திற்கு செல்வாய் என்றாள். மிருகமாகிவிட்ட அலெக்சாண்டர் தான் செய்து வைத்திருந்த கத்தியால் அவள் உடல் முழுவதும் குத்தி காயப்படுத்தினான். நீ என்னை கொல்லலாம், ஆனால் என்னை நீ அடைய முடியாது என்றாள். குற்றுயிராய் அவளை அப்படியே போட்டுவிட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தான். துவண்டு விழுந்தவள் வலிமை பெற்று கதவு பக்கம் வந்து என்னை காப்பாற்றுங்கள் என கூக்குரலிட்டாள்.
திரும்பவும் அலெக்சாண்டர் வந்து பின்புறமாக அவளது கழுத்தை பிடித்து கொண்டு அவளது முதுகில் இன்னும் சராமரியாக கத்தியால் பாய்ச்சி அவளை இரத்தத்தில் மிதக்க விட்டு சென்றான். அண்டை வீட்டார், தாய், ஜான் அனைவரும் வந்து பார்த்தனர், பதறினர். உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். ஏற்கனவே தன்னை அலெக்சாண்டர் பயமுறுத்தி இருந்தான் என்று தாயிடம் சொன்னால் குணப்படுத்த முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. பங்கு குரு வந்தார். அலெக்சாண்டரை முழுவதும் மன்னித்து விடுவதாகவும் அவனும் அவளுடன் மோட்சம் வந்து சேர வேண்டுவதாகவும் கூறினாள் மரிய கொரட்சி. 30 வருட ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட அலெக்சாண்டர் மூர்க்கனாகவே இருந்தான். மனமாற்றம் முயன்று ஜெயிலுக்கு வந்த ஒரு பிரான்சிஸ்கன் சபை குருவை அவமதித்தான். மரிய கொரட்சியின் ஜெபம் பலித்தது. ஒரு நாள் மனம் மாறி குருவை அழைத்தான். பாவ சங்கீர்த்தனம் செய்தான். சில காலத்தில் விடுதலை பெற்றான். கொரட்சியின் அன்னையிடம் வந்து அவளிடமும் கோவில் கூடியிருந்த விசுவாசிகளிடமும் மன்னிப்பு கேட்டான். பின் தன் இறுதி நாட்களை இத்தாலியில் உள்ள ஒரு கப்புஜின் சபை மடத்தில் தோட்டக்காரனாக கழித்தான். புனித பட்டத்திற்கு ஏற்பாடாகியது. 9 வருடங்கள் செவிடராக இருந்த ஒருவர் சவப்பெட்டியில் தலை வைத்து ஜெபித்தார். உடனே குணம் பெற்றார். பல காலம் டிபி நோயால் துன்புற்ற ஒருவர் மரிய கொரட்சியிடம் வேண்டினார். சுகம் பெற்றார். புண்ணினால் அழுகி சிதைந்து போன ஒரு ஏழை தொழிலாளியின் கால் நலமாக்கப்பட்டது மரிய கொரட்சியால். பாப்பு 12ஆம் பத்திநாதர் ராயப்பர் சதுக்கத்தில் 5 லட்சம் மக்கள் மத்தியில் கொரட்சியின் சுரூபத்திற்கு தலைவணங்கி உயிருடன் இருந்த அவள் தாயின் கையை முக்தி செய்து கற்பின் பாதுகாவலாகிய அவளை புனித நிலைக்கு உயர்த்தினார். ஜனக்கூட்டம் மரிய கொரட்சியையும் அவள் அன்னையையும் நீடூழி வாழ்க என கோஷமிட்டது. கற்பின் லீலி மலரினையே கடவுளின் பாதம் அர்ப்பணித்த கன்னியாம் மரிய கொரட்சி, உன்னை கீதத்தில் பாடி புகழ்ந்திடுவோம். 12 வயதினிலே பாவ மூர்க்கனை தோற்கடித்தாய். பாவத்தை வெல்ல பலியானாய். பாரில் வாழ்பவர் சான்றானாய். மன்னிக்க தெரிந்த மனம் கொண்டாய். மரிமகன் இயேசுவின் வழி சென்றாய். மண்ணில் வாழ்வோர் மனதிலே மங்கா மகிமையில் இடம்பெற்றாய். ஆமேன்.